கிறிஸ்துவுக்குள் இணைந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பாலிவுட் சினிமா திரையுலகில் பல கிறிஸ்தவ படங்கள் வெளியாகி சிறந்த வரவேற்புகள் மற்றும் பல நல்ல கருத்துக்களை பெற்றிருந்தன. அந்த வகையில் கடவுளின் ரகசிய வருகை நிகழும் போது மனிதர்கள் எப்படி ஒரு நிமிடத்திற்குள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றார்கள் என்பதை குறித்து பாவ வாழ்க்கை வாழும் கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் நோக்கில் உருவாக்கப்பட்ட திரைப்படமே தி லெஃப்ட் பிஹைண்ட் திரைப்படம். பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ரகசிய வருகையின் போது கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னதாக இந்த உலகம் எவ்வாறானது ஒரு தாக்கத்திற்கு முகம் கொடுக்கும், இறுதி காலத்தில் சம்பவிக்க போகும் அக்கிரமங்களில் இருந்து தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை எவ்வாறு பாதுகாத்து தம்முடன் கூட நித்திய வாழ்க்கை வாழ அழைத்து செல்கின்றார் என்பதை குறித்து இந்த படத்தின் கதை சுருக்கமாக விளக்கியுள்ளது. அந்த வகையில் எதிர்காலத்தை குறித்து பயத்துடன் கூடிய திகிலை வெளிப்படுத்தும் நோக்கில் கடந்த 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி விக்கி ஆம்ஸ்ட்ராங் இயக்கத்தில் இந்த திரைப்படம் ஆங்கில மொழியில் வெளியாகியுள்ளது. மரணம், தேவனுடைய ரகசிய வருகை, நித்திய வாழ்வு, அந்தி கிறிஸ்துவின் அக்கிரமம், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மற்றும் 1000 ஆண்டு அரசாட்சி என்பவற்றை குறித்து எந்த ஒரு அறிவும் இல்லாது தான் போகும் வழியில் உலக வாழும் மனிதர்களின் மத்தியில் தேவ பயத்தை உண்டு பண்ணும் நோக்கில் இத்திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. அன்பும் பாசத்துடனும் ஆரம்பமாகும் திரைப்படத்தின் கதைக்களம் திகளுடன் கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக நகர்ந்து செல்கின்றது. தனது தந்தையின் பிறந்த நாளன்று தன் குடும்பத்துடன் நேர செலவழிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தனது சொந்த நாட்டிற்கு வருகிறார் குளோலி. ஷாப்பிங் மாலில் வைத்து தனது தம்பியை தொலைக்கும் குளோலி அவனை கண்டுபிடித்து அரவணைக்கும் போதுதான் அந்நாளிகை நேரிடுகிறது. அதாவது தேவனின் ரகசிய வருகை நிகழ்கின்றது. மின்னல் அடிக்கும் பொழுதை போன்று ஒரே நிமிடத்தில் வெவ்வேறு பகுதிகளிலும் லட்சக்கணக்கானோர் மாயமாகும் காட்சி பார்ப்பவர் மனதில் பயத்தை உண்டு பண்ணுகிறது. விமானத்தில் இருந்த விமானிகள், மாலில் இருந்த பொதுமக்கள் என அனைவரும் அந்த நாளிகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். தம்பியை பிரிந்த சோகத்தில் அவனை தேடி அலையும் குளோலி அடுத்தடுத்து பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்கிறார். தனது தம்பி காணாமல் போன சுகத்தில் தனது தாயை பார்த்துவிட வேண்டும் என்ற ஏக்கத்தில் வீட்டுக்குள் நுழையும் குளோலி ஏமாற்றமடைகிறார். அவர்களின் ஆன்மா மற்றும் உடல் என்பவை எடுத்துக் கொள்ளப்பட்டதற்கான காரணம் குறித்து ஆராய முயற்சிக்கின்றார். குளோலியின் தந்தை ஒரு விமானி என்பதுடன் பூமியில் நிகழ்ந்த அந்த நாளிகை போன்று விமானத்திலும் நிகழ்கின்றது. அதாவது தன்னுடன் பணிபுரியும் சக நண்பர்களையும் சக பயணிகளையும் அவர் தொலைக்கின்றார். தனி ஒரு மனிதனாக அந்த விமானத்தை இயக்கும் பொறுப்புக்கு அவர் உள்ளாகின்றார். அவர் எப்படி ஒரு தனி ஒரு மனிதனாக அந்த விமானத்தை தரகிருக்கும் பணிக்கு உட்படுத்தப்படுகின்றார் என்பதுடன் அதற்கு குளோலி எவ்வாறு உதவி புரிகிறாள் என்பதே இந்த கதையின் கதைக்களமாக அமைய பெற்றுள்ளது. நம் தேவனாகிய கர்த்தரும் பூமியில் பெருகியுள்ள பாவங்களின் மிகுதியால் மிகுந்த வேதனை அடைந்து தனது ஊழியத்தை செய்யக்கூடிய உடைக்கப்பட்ட பாத்திரத்தை தேடுவது தான் இக்கதைக்களம் உணர்த்துகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 குறிப்பிட்டுள்ளபடி இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை இந்த நாளிகையில் நிகழும் என்று நாம் அறியாதிருக்கின்றோம். அவருடைய வருகை எந்நேரத்திலும் நிகழலாம். ஆகவே அவர் வரும் வேளையில் நாம் அவருடன் கூட செல்ல ஆயத்தத்துடன் இருக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய கடமை. சத்தியத்தை குறித்து அறிந்திருந்தும் அதை பற்றி நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்பதே இந்த திரைப்படத்தின் சாராம்சம். தேவன் தம் ஜனத்தின் மீது மிகுந்த அன்புள்ளவராய் தாம் தெரிந்து கொண்டவர்களை மீட்டு நித்திய வாழ்க்கையில் சேர்க்கும் பொறுப்பை உணர்த்தும் கடவுளின் வெளிப்பாடே தி லெஃப்ட் பிஹைண்ட் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் கதை, பரிசுத்த வேதாகமம் என்பவற்றை தொகுத்து இந்த இயக்குனர் வழங்கியுள்ளார். தி லெஃப்ட் பிஹைண்ட் திரைப்படத்தின் ஸ்கிரீன் பிளே, பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவனுடைய சத்தியம், இவை இரண்டையும் வைத்து இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை எவ்வாறு அமையப் போகின்றது, அதற்கு முன்னதாக நாம் எப்படி இருக்க வேண்டும், பாவ வாழ்க்கை விட்டுவிட்டா தேவனோடா என்பதை குறித்து மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றது இந்த கதைக்களம். இத்துடன் நான் நிறைவுக்கு வருகின்றேன். நன்றி.